ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாமா, அடிக்கடி ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அவங்க அவங்களோட செகண்ட் ஹோம்னு சொல்லலாம். ஸ்கூல் வீட்டை விட ஸ்கூலில் தான் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் குழந்தைங்களோட ஒரு லைஃப்பில் ஸ்கூல் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் அந்த ஸ்கூலை ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணும்போதே நல்ல ஸ்கூலாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலாக நான் ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கிருத்திக் பக்கத்துலேயே 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளியே எல்கேஜி யூகேஜி சேர்த்திருந்தேன் ஸ்கூலில். அதில் யூகேஜி கிண்டர் கார்டனில் தான் சேர்த்திருந்தேன். அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அவன் வேறு ஸ்கூல் தான் போயாகணும். தெரிஞ்சு தான் சேர்த்தினேன். சரி, பக்கத்தில் சின்ன பையனாக இருக்க வரைக்கும் இங்கே போகட்டும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம், நம்மளுக்கு கூப்பிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தினது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகும்போது மறுபடியும் எல்கேஜியில் எப்படி அழுதுட்டு போனானோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு ஸ்கூல் செட் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அழுதுட்டு போனான். அவன் அழுதுட்டு போகும்போது எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்காச்சோ, என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு. எனக்கும் அந்த பீரியடில் 1 வீக் அழுதுட்டு போனான். 1 வீக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி செட் ஆகி போயிடுவானா இல்லை என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட எஃபெக்ட் நம்மளையும் தாக்குது. அது நல்லாவே தெரியுது. இதுவே பெரிய கிரேடு போனாலுமே அப்படிதான். நம்மளே பேரண்ட்ஸையும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணும். எல்லா கிரேட்லேயுமே எல்லா ஏஜ்லேயுமே இந்த பொருந்தும் இந்த ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுற விஷயம். எந்த ஏஜில் அவங்களுக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணாலும் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ எல்கேஜி அப்படிங்கும்போது ப்ரீ கேஜி எல்கேஜிங்கும்போது அவங்க ஸ்டார்டிங்கில் அழுதுட்டு போவாங்க. அப்புறம் போக போக சரியாயிடும், ஸ்கூலில் செட் ஆயிடுவாங்க. குழந்தைங்களில் செட் ஆகுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் கிரேட்ஸ் அதிகமாக 5th 6th ஸ்டாண்டர்ட் இப்போ சேர்த்துறோம், 11th ஸ்டாண்டர்ட் மாத்திரம், 8th அந்த மாதிரி கிரேட்ஸ் அதிக ஆக அவங்களுக்கு செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவங்க பெரிய பிள்ளைங்களாகும் போது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசுலேயே வச்சுட்டு அது அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு செட் ஆகிறதே ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 6 months 1 year ஆகிடும் ஒரு புது ஸ்கூலில் போய் செட் ஆகும்போது. அப்படி இருக்கும்போது அவங்க படிக்கிறதுங்கிறது அதுக்கு அடுத்த விஷயம். சின்ன வயசுலேயே இருந்துச்சுன்னா அவங்க படிக்கிறது அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. கம்மியான போர்ஷன்ஸ், அந்த சின்ன சின்ன விஷயம்தான். அது நம்மளே சொல்லி கொடுத்துடலாம் ஈஸியாக. அவங்க செட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். ஸ்டடீஸில் அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. ஆனால் கிரேட்ஸ் அதிகமாகும்போது போர்ஷன்ஸு ஸ்டடீஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அவங்களால ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நம்ம வேற ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வேறு ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் ரீசன் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தனா அதுவே அவங்களோட ஸ்டடீஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கல, இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சேர்த்து பார்க்கலாம் எப்படி படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல் நல்லா நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அதில் சேர்த்தலாம் அப்படின்னு அந்த மாதிரி ரீசனுக்காக நீங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணாதீங்க. முக்கியமாக கிரேட் அதிகமாகும்போது 8th 10th மேக்ஸிமம் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 5th to 6th அதுவே அதிகம் தான். 6th அவங்க செட் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு மேலே 8th 10th 11th அதுலாம் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். என்னோட ஃப்ரெண்டே நான் 11th ஸ்டாண்டர்டு போகும்போது 10th வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தா. அவள் காலேஜில் இங்கிலீஷில் தான் எல்லாமே படிக்கணும், அப்போ சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டு எங்கள் கூட இங்கிலீஷ் மீடியமில் ஜாயின் பண்ணிட்டா. அவளுக்கு உண்மையாலுமே தைரியம் அதிகம்தான். 10th வரைக்கும் எப்போவுமே அவள் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவா, கிளாஸ் டாப்பர் தான் அவள். தமிழ் மீடியமில் அவளை எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் கூட 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷு தான். அவளுக்கு செட் ஆகி அந்த இங்கிலீஷ்லாம் படித்து அதெல்லாம் செட் ஆகிறதுக்கே 1 year ஆயிடுச்சு. 11th ஸ்டாண்டர்டு ஃபுல்லாகவே அவளுக்கு செட் ஆகிறதுக்கே சரியாக போயிடுச்சு. எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா டீச்சர்ஸ்டையுமே ஏன் லோ மார்க் வாங்குற, எல்லாத்துட்டையும் திட்டு வாங்கிட்டே இருப்பாள். அப்புறம் அவளை பற்றி தெரியும் போது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. 12th பப்ளிக் எக்ஸாமு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீ ஏன் 11th இப்படி சேஞ்ச் ஆன, அதுலேயே படிச்சிருக்கலாம்ல, நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். அவள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வாங்கலாம். டாப்பருங்கும் போது ட்ரை பண்ணால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வாங்கலாம். அவள் காலேஜில் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு 11th இங்கே ஜாயின் பண்ணி 1 year ஃபுல்லாக அதுக்கே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் 12th தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி அப்புறம் மார்க் வாங்கினான். 11th குழந்தைங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுவே என்னோட ரிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 11th 10th வரைக்கும் தான் அவங்க ஸ்கூல் இருந்துச்சு. 11th வேறு ஸ்கூல் மாற்றும் போது அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான். எங்கள் அண்ணனும் அதே மாதிரி தான். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் நாங்கள் 2 பேருமே. எங்கள் அப்பா ஃபஸ்ட்லேருந்தே அது முடிவாக இருந்தாங்க, எல்கேஜியில் எந்த ஸ்கூலில் 12th வரைக்கும் இருக்கோ அந்த ஸ்கூலில் தான் சேர்த்துவோன்னு. நாங்கள் படித்த பீரியடில் கேர்ள்ஸுக்குனா என்னோட ஸ்கூல் தான் சூப்பர் ஸ்கூலு, பாய்ஸ்க்கு அண்ணன் ஸ்கூல் தான் சூப்பர் ஸ்கூல். அந்த பீரியடில் அங்கே கம்மியான ஸ்கூல்ஸ் தான் அப்போல்லாம் இருக்கும் இல்லையா, நான் குழந்தையாக இருக்கும்போது. அப்போ அந்த ஸ்கூல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில்
சேர்த்தணும். அதே மாதிரி 12th வரைக்கும் இருந்துச்சு, அதே ஸ்கூலில் தான் படித்தோம். அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமே தெரில. நான் அதில் வந்து ஹாப்பியாக நான் படித்தனால அதோட ஃபீலிங்லாம் எனக்கு தெரியுது. அதுக்கே வந்து எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷமும் கலந்து தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேறு கிளாஸில் மாற்றுவாங்க. இப்போ வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்து பி செக்ஷனில் போடுவாங்க, சி செக்ஷனில் மாற்றி போடுவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷஃபில் ஆவாங்க. ஒரே மாதிரி ஒரே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வரமாட்டோம், எல்லாம் கலந்து தான் வருவோமா. அதுக்கே வந்து 6th to 7th போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு கிளாஸ் போயிட்டாங்க. எனக்கு வந்து 7th ஃப்ரெண்ட்ஸே வந்து எல்லாம் புதுசாக இருந்தாங்க, எல்லாம் செட்டே ஆகலை. அதுக்கே நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். என்னால் தாங்கவே முடியல, ஃப்ரெண்ட்ஸ் வேறு கிளாஸ் போயிட்டாங்களேன்ட்டு. அதுக்கே ஒரு 1 month வந்து அழுதுகிட்டே டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். காலையில் ஆச்சுன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எல்கேஜியில் ஒரு நாள் கூட நீ அழுது ஸ்கூலுக்கு போய் நான் பார்த்ததே இல்லை, 7th ஸ்டாண்டர்ட் போய் அழுதுட்டு போறியே அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் போக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் சரி பண்ணேன். அந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆகி ஃப்ரெண்ட்ஸு சேஞ்ச் ஆகும்போதே இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆனேன். அப்போ ஸ்கூல் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாமே நியூவாக இருக்கும் இல்லையா, என்விரான்மெண்ட் எல்லாமே நியூவாக இருக்கும், டீச்சர்ஸ் புது டீச்சர்ஸு எல்லாமே நியூவாக இருக்கும்போது அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா விசாரித்து தீர ஆலோசித்து நல்ல ஸ்கூலாக வந்து 12th வரைக்கும் எது இருக்குது, எல்கேஜி டு 12th வரைக்கும் எந்த ஸ்கூல் இருக்குது, எது நல்ல ஸ்கூலு அப்படின்னு எல்லாம் நல்லா விசாரித்து எந்த ஸ்கூல் ஃபினான்ஷியலாக நம்மளால் முடியுமா, எல்லா பாயிண்ட்டுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லாம் யோசிச்சு நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மாற்றாதீங்க. அதே மாதிரி தான் மீடியம் வந்து மெட்ரிக் டு சிபிஎஸ்சி, சிபிஎஸ்சி டு மெட்ரிக், மீடியமும் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூலே இந்த நிலைமை அப்படின்னா ஸ்டடீஸில் சேஞ்ச் பண்ணால் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. அதுவே சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்டடீஸாக ஒரே மீடியமாக படிக்கும்போது அவங்களுக்கு தெரிவிக்காது. இப்போ சிபிஎஸ்சி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் அதே படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது கஷ்டமே தெரியாது, ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுவே வந்து நீங்கள் இப்போ மெட்ரிக்கில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா திடீர்னு 8th 10th முக்கியமான கிளாஸஸ் அப்போது நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க வந்து ஸ்டடீஸ் வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியமும் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா யோசிங்க. சின்ன வயசுலேயே முடிஞ்ச அளவுக்கு 6th வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். 6th வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குழந்தைங்களை வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க. அவங்ககிட்டயும் நல்லா கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. குழந்தைங்களோட ஒப்பீனியனும் வந்து கேளுங்க. அவங்களோட டெசிஷன், அவங்களோட மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.